தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனிகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 8:44 அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், அந்த பெண் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், தொட்ட உடனே அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளுடைய வியாதி நீங்கி அவள் பூரண சுகமடைந்தாள் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, இன்று நாம் அவருக்கு பிரியமாய் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டால் அவரது இதயத்தையே நம்மால் தொட முடியும். பிரியமானவர்களே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுதே அவ்வளவு ஆசீர்வாதம் என்றால், அவரது இதயத்தை தொட்டம் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள். இதற்கு அந்த பெண் பின்னால் நின்று அவரது ஆடையின் ஓரத்தை தொட்டாள். நாம் எப்பொழுதும் அவர் முன் நின்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி புகழ்ந்து பாடி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்றால் அவர் இருதயத்தை கண்டிப்பாக நம்மால் தொட முடியும். அப்பொழுது அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று பரலோக ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக பெற்று மகிழ முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இன்றிலிருந்து நாம் அவரது இதயத்தை எப்படி தொட வேண்டும் என்று முயற்சி செய்து அதன்படி வாழ்வோம். சகல சாபங்களும் பாவங்களும் வியாதிகளும் வறுமைகளும் துன்பங்களும் நீங்கி எப்படி அந்த பெண் தனது வியாதியிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றாலோ, அதே போல் நாமும் இந்த உலக பிரமாக நாம் பட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து சாட்சியாய் இறைவனுக்கு அவர் சமூகத்தின் முன் நிற்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் உமது இதயத்தை தொட்டோம் என்றால் நீர் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீர், எங்கள் பிரச்சனைகளாம் தீர்ந்துவிடும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அந்த ஸ்ரீ பின்னாலிருந்து உமது வசதி தொட்டு அவள் வியாதி நீங்கி சுகனம் அடைந்தாள். அப்பா, நாங்கள் முன் நின்று உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உமக்கு சாட்சி கூறும் அளவில் நடந்தோம் என்றால் நீர் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பர் என்று உணர்ந்து விட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து முன் நின்று உமது இதயத்தை தொட முயற்சிப்போம். அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.